இப்பவே போய் என் பையல எடுத்துட்டு வந்துறேன். நான் இனிமே இந்த வீட்டுக்கு வேண்டாம் கோபி. அந்த வீட்டுக்கு எத்தனையோ தடவை நான் உங்களுக்காக வந்திருக்கேன். ஆனா இந்த தடவை நான் அங்க வரதா இல்ல. நீங்களும் இங்க வர வேண்டாம். அப்போ நான் உனக்கு வேண்டாமா? தேவையில்லையா? உங்களுக்கு தான் நாங்க வேண்டாம் கோபி. நீங்க கிளம்புங்க. ராதிகா, ஏ ராதிகா. சரி போன்னு சொல்றியே, போறேன். ஆனா கேக்குற ஒரு கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லு. அந்த பதிலை கேட்டு நான் போயிடுறேன். என்ன? நம்மளோட இந்த பிரிவு தற்காலிகமானதா இல்ல நிரந்தரமானதா? இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். எனக்கு எதுவுமே தெரியல. எல்லாம் குழப்பமா இருக்கு. உங்களுக்கு உங்க குடும்பம் இருக்கு. இனிமே நாங்க உங்களுக்கு தேவையில்லை. அப்போ இந்த பிரிவு நிரந்தரமா? நீங்க கிளம்புங்க. எல்லாம் உங்க மன நிம்மதிக்காக தான் நான் இந்த முடிவையே எடுத்தேன். அந்த முடிவுல இனிமே எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. நீங்க கிளம்புங்க. நீ இல்லாம நான் எப்படி வாழறது? மயு என் குழந்தை. மயு இல்லாம ப்ளீஸ். 15 வயசுக்குள்ளேயே போதுங்கிற அளவுக்கு மயு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். அவன் நிறைய பார்த்துட்டான். இனிமே மயு முன்னாடி வச்சு இந்த டிராமா எல்லாம் வேண்டாம். மயு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. தப்பு ராதிகா, இப்படி பேசுறது தப்பு. நான் எப்பவுமே மயுக்கு நல்லதுதான் யோசிச்சிருக்கேன். அவன் நல்லா இருக்கணும்னு யோசிச்சிருக்கேன். நீங்க கிளம்புங்க கோபி. சரி, போறேன். ஆனா மறுபடியும் அப்பப்போ வந்து உன்னையும் மயுவையும் பார்க்கலாம் இல்ல, பார்த்து பேசலாம் இல்ல? வேண்டாம். அப்போ நான் இங்க வரக்கூடாதா? வந்து உங்களை பார்க்கவும் கூடாதா? வரக்கூடாது. நீங்க வராம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. கொஞ்சம் கிளம்புறீங்களா?